சேலம் கோட்டை ஸ்ரீ ஆலகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகம் நம்மாழ்வார் ஜெயந்தி மற்றும் வைகாசி மாத வருடாந்திர பிரம்மோற்சவம் 7ஆம் நாள் பூஜை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆலகிரிநாத சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகள் நகை ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பாக சிறிய சப்ரத்தில் அழகாக கொலுவிருக்க செய்தனர். நம்மாழ்வார் ஜெயந்தி முன்னிட்டு அருகே நம்மாழ்வாருக்கு மஞ்சள் பட்டாடை உடுத்தி பவித்திர மாலை சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு ஏக தீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி குடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாரத்தனை காண்பிக்கப்பட்டது. பின்பு அருகே காட்சியளித்த நம்மாழ்வாருக்கு துளசி தீர்த்தம் வழங்கப்பட்டதும் அழகிரிநாத சுவாமியின் சடாரி மரியாதை செய்யப்பட்டதும் கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. ब्रह्म पवित्रेण मूदा सूर्यस्य रश्मिः या पुष्पमण्डपं पुष्पेण प्रथमं करोजित भावितस्ततः ते मयो औस्मते அத்மதே விதஜாவிதத்தமாகஜத் கொண்டடியால் சுந்தரோதி வளைமார்பனாடி ஈவுலகில் சாவோ பர்க்கித மலைத்தான் வாழி எழுப்பிரம்பில் செங்கோல் திருவடியை பற்றினான் வாழி மேலுள்ள அக்கறை அம்மன திருவடிகள் வாழி வேதியில் வேயாதிசாத்தான் வாழி வேதத்தை சென்னால் திருத்தரித்தான் வாழி ஆதிகுருவாய் போன் வாழி நாதனுக்கு நாளாய் வாழி. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதையுடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. பெரும் திட்டம்